இன்றைய உலகம் ஃபியூவல் இல்லாமல் இயங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த காலத்தில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் அவர்கள் மிக முன்னேற்றமான நாகரிகங்களை உருவாக்கினர். பழமையான தமிழர்கள் விவசாயத்தில் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் உருவாக்கிய ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன. மழை நீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் முறையை அவர்கள் மிகவும் அறிவுடன் பயன்படுத்தினர். அதனால் தான் தமிழ் நாகரிகம் ஒரு பெரிய விவசாய நாகரிகமாக இருந்தது. ஃபியூல் இல்லாத காலத்திலும் தமிழர்கள் பல கண்டுபிடிப்புகளை செய்தனர். கலப்பை போன்ற விவசாய கருவிகள், நீர்ப்பாசன அமைப்புகள், மேலும் கடல் வழி வர்த்தகத்திற்கு படகுகள் மற்றும் கப்பல்கள். இதனால் அவர்கள் உலகத்தின் பல நாடுகளுடன் வர்த்தகம் செய்தனர். ஃபியூல் இல்லாத உலகத்தில் மனிதர்கள் மிகவும் முக்கியமாக புரிந்து கொள்வது ஒன்று இருக்கும். அது என்னவென்றால் விவசாயத்தின் மதிப்பு. மனிதர்களின் வாழ்க்கைக்கு அடிப்படை உணவு. அந்த உணவை உருவாக்குபவர்கள் விவசாயிகள். அதனால் எதிர்காலத்தில் விவசாயிகள் கடவுள் போன்றவர்களாக மதிக்கப்படுவார்கள். இதையே திருவள்ளுவர் திருக்குறளில் அழகாக கூறுகிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது நிலத்தை உழைத்து உணவு உற்பத்தி செய்து வாழ்பவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் அவர்களை நம்பி வாழ்கிறார்கள். ஃபியூவல் குறைந்து விட்டால் மனிதர்கள் புதிய ஆற்றல்களை தேடத் தொடங்குவார்கள். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல், மின்சார வாகனங்கள், பேட்டரி தொழில்நுட்பம். இதனால் உலகம் மெதுவாக சுத்தமான ஆற்றல் உலகமாக மாறலாம். அதனால ஃபியூவல் இல்லாமல் போனால் ஆரம்பத்தில் உலகம் பெரிய சவால்களை சந்திக்கும். ஆனால் மனிதர்கள் புதிய தீர்வுகளை கண்டுபிடித்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். மேலும் பழைய தமிழர்கள் காட்டிய போல் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கைதான் மனித குலத்தின் உண்மையான எதிர்காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஆதரிக்கவும். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்றால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இவ்வாறான அறிவூட்டும் தமிழ் வரலாறு, அறிவியல் மற்றும் வாழ்க்கை தொடர்பான புதிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சாம்ஸ் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு அருகில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.